ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அயிலை மீன் குழம்பு தான். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. நான் வந்துட்டு 1 kg அயிலை எடுத்திருக்கேன். இப்போ வந்து குட்டி அயிலை தான், அதனால் முள்ளு கூட அந்தளவுக்கு இல்லை, குத்தாது, சாஃப்டாக தான் இருக்கும், சின்ன முள்ளாக தான் இருக்கும். இந்த மாதிரி நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சென்டர் மட்டும் லைட்டாக கோடு போட்டிருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் தான். இது வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து தனியாக எடுத்துகிட்டு நான் வந்துட்டு 2 சைடுமே கோடு போட்டுருவேன். இப்போ வந்துட்டு வாங்க நம்ம குழம்புக்கு தேவையானலாம் பார்த்துக்கலாம். நான் வந்து 2 சில்லு தேங்காய், 1 கை வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து நம்ம மிக்ஸியாக நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வெட்டி வச்சுருக்கோம்ல, நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயம் எல்லாமே சேர்த்து இது கூட நல்லாவே போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே நம்மளோட தேங்காயும் வெங்காயமும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து அதில் கொட்டிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்துட்டு நான் புளி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற போட்டுடலாம். இப்போ வந்துட்டு மல்லிப்பொடி, வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் அனுசரித்து நீங்கள் வந்து வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு தக்காளி, ஒரு 4-5 பண்டு பூண்டு, 3 பச்சை மிளகா. பூண்டு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அதிகமாக கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் வந்து புளியுமே கரைச்சி இதில் ஊற்றிட்டேன். அந்த வீடியோ நான் வந்து எடுக்கலை, மிஸ் ஆகிட்டது மட்டும். அப்புறம் வந்துட்டு பாத்திரத்தை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து குழம்ப கொதிக்க விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களோட தண்ணி அளவு அனுசரித்து நீங்கள் வந்து குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த புளி தண்ணி கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அனுசரித்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ வந்து குழம்பு நல்லாவே கொதிச்சிட்டு இப்போ நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து மீன் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மீன் எல்லாமே இதை எடுத்து போட்டுடலாம். நான் வந்து குழம்புக்கு வந்து கொஞ்சமாக தான் மீன் போட்டிருக்கேன், பாக்கி எல்லாமே ஃப்ரை பண்ண போகிறேன். குட்டி மீன் அப்படின்றனா கொஞ்சம் நீளமாக போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கூட மேலே தூவிக்கிறேன். ஏன்னா அந்த குழம்பு கொதிக்கும் போது கருவேப்பிலை போட்டால் சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும். நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் குழம்பு அனுசரித்து நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சிடலாம் மீனை. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து தாளிப்புக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குக்கிங் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இருந்துச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய். அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டிருக்கேன். குட்டி ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வந்துட்டு நான் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நல்லா வெடிக்கட்டும். அப்புறம் வந்துட்டு ஒரு 2-3 வெங்காயம் வந்து குட்டி வெங்காயம் தான் 2-3 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வெடித்து ப்ரௌன் கலரில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளித்து கொட்டிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு வந்து நல்லாவே மீன் எல்லாம் வெந்து குழம்பு எல்லாம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தாளித்தோடனே அதை வந்து இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து நல்லாவே வெந்து மீன் நல்லா வெந்து குழம்பு வந்து வற்றிச்சு. நம்ம அயிலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதேமாரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.